ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாய் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடினது. அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு 1 vs 1 போடுங்க ப்ரோன்னு. இதை போடுவோம், ஃபஸ்ட்டு கேம் பிளே போட்டதுக்கப்புறம் போடணும்னா சரி. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுக்கு இருந்தோம். நம்ம நாக் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணாங்க ஒரு ப்ரோ. அதுக்கப்புறம் திரும்பவும் நாக் டவுன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரோ உட்காந்து போட்டுக்கிட்டே இருந்தார். அவரும் நாக் டவுன் ஆனார். அதுக்கப்புறம் யாருமே வரல ரிவ்யூ பண்ண. நான் மட்டும் அப்படியே இது பண்ணிவிட்டு நாக் டவுன் ஆகி அப்படியே கிடந்தேன். இங்கே ஒருத்தன் மெடிக்கல் சுற்றி இருந்தேன். அப்போ ஜம்ப் பண்ணி அப்படியே ஓடினேன். டீம்மேட்ஸ் எல்லாம் சொல்லலான்னு பார்த்தா எல்லாருக்காதையும் முடிச்சு விட்டாங்க. பாவி, என்னடா அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு விட்டாங்க நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் பேர் இங்கே என்னை நாக் டவுன் பண்ண பேர் மொபைலில் ஃப்ரீ ஃபயர் ஆடுறான். அவன் மொபைலாம் பேர். அதுக்கப்புறம் மினி யூசி எடுத்து ஷூட் பண்ணலான்னு பார்த்துட்டேன். எடுத்தோம். சரி வாங்க கைஸ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அங்கே இருக்கேன் ஒருத்தன் பார்த்துட்டு. அங்கே தான் இருக்கேன். இந்த புல்லட் காட்டுது. வந்துட்டேன். போட் நாக் டவுன். முடிஞ்சு போட்டாங்க. டீம்மேட்ஸ் எல்லாம் போட்டாங்க. வெடிக்கிட்டு சுற்றிக்குவோம். எதுக்கும் தேவைப்படும். எவனாச்சும் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி வாங்க போய் அடுத்தவங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சம்பவம் பண்ணி விட்ருப்பாங்க. பார்த்தேன், நினச்ச மாதிரியே சம்பவம் பண்ணி விட்டாங்க. அதை போடுறாங்க பாருங்க. அப்படியே அழகாக போட்டுருந்தேன். ஹெட்டு போடணும்னு நினச்சேன், போட்டாச்சு. விக்டரி. ஒரு பிரதர் இருந்தார், சும்மா ரிவ்யூ பண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருக்கும்? ஃபஸ்ட்டு ஸ்கேரு வேணாம். G36 ஆஸ்லெட் வச்சுக்கோங்க. மோடு ஃப்ளாஷ் ஃப்ரீஸு, கிரெனேடு, க்ளோவல். நான் எவ்வளோ காசு இல்லையா போச்சு. சரி, நம்ம இப்படி போவோமா? வேணாம், இப்படியே போவோம். சரி வாங்க கைஸ், இப்படி போய் இது பண்ணிட்டு வருவோம். பார்த்துட்டு என்ன வச்சுருக்கேன் என்னன்னு மாடியில் ஸ்னைப்பர் ஏதாச்சும் ஸ்கோப் போட்டுடலாம். எவனும் வரல. அந்த மாடியில் இருப்பாங்கன்னு அந்த மாடியில் இருந்தாங்க காய்ஸ். அந்த மாடியில் இருக்காங்க. புல்லட் ஆகிற மாதிரி காட்டுது. போட்டால் பாதி தான் போகுது. பார்த்தா போட்டோ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து இது பண்ணியிருந்தேன்னா போட்டாங்க என்னைய. அதுக்கப்புறம் நான் அந்த வாங்கிட்டே இருந்தேன். யாராச்சும் ரேவ் பண்ண வந்தாலும் வருவாங்கன்னு இருந்தேன்னா வெயிட் பண்ணி இருக்கும் போது ப்ரோ வருவார். ரிவ்யூ பண்ணி விடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ ரிவ்யூ பண்ண வருவார். ப்ரோ இப்போ ரிவ்யூ பண்ணா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். மைக்கை இது பண்ணி மெசேஜ் பண்ணி வந்துட்டார். அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணார். அதுக்கப்புறம் மெடிக்கல் சுற்றி இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ளே மேட்ச் முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே ஒருத்தவங்க போட்டு இருந்தோம். அதான் நினச்சேன், மேட்ச் முடிச்சு விட்ருவாங்க. வாங்க கைஸ், கன்று ஸ்னைப்பர் எடுத்துக்குவோம். ஒரு G36 அவ்வளோதான். ஸ்னைப்பர் வச்சு ரெடியாக இருக்கணும். ஸ்னைப்பர் லாக் பண்ணி போட்டுருணும்.
எப்படிதான் உங்களுக்கெல்லாம் எஸ்பிடி கிடச்சோ? எனக்கெல்லாம் காட்டவே இல்லை எஸ்பிடி கண்ணு. சரி வாங்க இந்த மாடியில் ஏறிடுவோம் தாவி. ஸ்கோப் போட்டு பார்ப்போம். நான் மேலே ஒரு தாள் இருக்கேன். கிறிஸ்மஸ். அதுக்கப்புறம் நான் இங்கேயே ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நாக் டவுன் ஆயிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே இருந்தேன். யாரோ ஆள் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அங்கே எல்லோரும் இது பண்ணுறீங்க இருந்தாங்க. சரின்னு ஒரு ப்ரோவை கீழே போக வச்சிட்டோம். கீழே போங்க ப்ரோ நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்தா அதுக்குள்ளே சுட்டு வந்தோம். ஜோன் சிங்க் ஆகிற மாதிரி ஜோன் சிங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரோ வந்து அங்கே போயிட்டார், ஷூட் பண்ணிக்கிருந்தார். அங்கே போய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் போயிடுச்சு. பார்த்தீங்களா, அங்கே போனேன்னா போய் ஷூட் பண்ணுறதுக்கு போனோம். பார்த்தா ஒருத்தன் நாக் டவுனு. டீம்மேட்டு ஃப்ரீ பண்ண இது போகலான்னு பார்த்தா அங்கே எனிமீஸ் இருந்தாங்க, போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் படியிலேயே போகும்போது படிக்கிட்டே சுற்றுக்கிட்டு பாருங்கதா ரெண்டு படி பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் மாடிக்கு போவோம். ஆளே காணோம். எங்கே தான் இருக்கும் மாடியே தேடிக்கணும். மாடி எங்கன்னு பார்த்தா மாடி கீழே இருக்காங்கன்னு காட்டுச்சு. சரி கீழே போனோம். இங்கிட்டு போனோம். இப்போ இங்கே எப்படி போனாங்கன்னு நானும் பார்த்துக்கிருந்தேன். எப்படி போயிருப்பாங்கன்னு பார்த்துக்கிருந்தேன். இங்கே எனிமி இருந்தேன். சொல்லாமல் போட்டால் ஜோனுக்குள்ளே நானும் வெளியே போய் தொட்டேன். ஐயோ என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அடுத்து வந்து இங்கே என்னது இது என்னமோ டயரில் ஜம்ப் பண்ணி சொல்லாமே அந்த மேப்புக்கு வந்துடணும். இங்கே வந்து ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு ரெடியாக இருந்தோம் சுடுறதுக்கு. சும்மா இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கன்ஸ் வேணும்னு கேட்க பார்த்தா ஆப்ஷனே காணோம். சரி விடுங்கடா போன்னு வந்துக்கணும். இந்த இதில் போயிடலான்னு. ஆஹா சாரி கைஸ், இது அந்த மேப் இல்லை. ஏதோ இதாக இருக்கும். கூச்சிக்கிட்டே வருவாங்க. இது அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஸ்கோப் போடலான்னு பார்த்தேன், சுட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன் 150 தான் போச்சு ஹெல்த்து. நான் ஒருத்தன் நாக் டவுன் பண்ணிவிட்டு என்னைய ஓட்டாங்க இது சைட்லேருந்து. என்னடா அது இப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கிருந்தா இந்த பிரதரையும் இந்த ப்ரோவையும் போட்டாங்க. அட என்னடா அது அப்படின்னு பார்த்துக்கிருந்தோமா. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் இருந்தான். இந்த ப்ரோவும் நாக் டவுன் ஆயிடுவார். இப்போ அவரை போடுறேன்னு சொல்லி முடிஞ்சிச்சு. அஸ்வின்னு ஒரு ப்ரோ மட்டும்தான் இருக்காரு. அவர் இப்போ போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். போட்டுருவாரா போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். போட்டால் போட்டுருவார். போட்டுருவார். இப்போ மேட்ச் பாயிண்ட் வந்துடுச்சு. இப்போ வந்து இது பண்ணிக்கிருக்கோம். கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற போது இது பண்ணிக்கணுமா அப்படியே போனோம். போயிட்டு இருந்தோம். இப்போ போகிறோம் ஷூட் பண்ணுறதுக்கு. ரெடியாக ஸ்னைப்பரை போடலான்னு போனேன். இங்கே வருவாங்கன்னு நினச்சிருந்தேன். பார்த்தா ஒரு ப்ரோ வந்துட்டார் நடுவில். ப்ரோ தள்ளுங்க ப்ரோன்னு வரலாம். அதுக்குள்ளே எழுத்து போயிடுச்சு பாதி. நான் அதில் கீழே இறங்கிட்டு மெடியை சுற்றினேன். சுற்றிக்கிருந்தேன்னா நிறைய பேர் அப்படியே நாக் டவுன் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே ஒரு ப்ரோ ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்த ப்ரோ இதாகிட்டார் நாக் டவுனு. ஷூட் பண்ணி முடிச்சு விட்டா இங்கே ஒருத்தன் இருக்கேன். என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அந்த ஊக்காங்க போட பார்த்தா ஊக்காங்க போயிட்டாப்புல.
சரி இந்த பக்கம் போய் ஏதாவது ப்ரோ இருக்காரு ரிவ்யூ பண்ணி விடுவோன்னு போனோம். போய் ரிவ்யூ பண்ணி வந்தேன். சரிப்பா ரிவ்யூ பண்ணி விட்டு நான் இருப்பேனேன். இலி போய் பார்த்தா அந்த ப்ரோவை போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் என்னது பூயாதையான் எமௌண்ட்டை போட்டு விட்டா அவ்வளோதான். எமௌண்ட் போட்டு விட்டாச்சு. வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். இன்னைக்கு ஷார்ட்ஸ் வந்துடும் காய்ஸ், பார்த்துருங்க. டெய்லி ஷார்ட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். இதை நான் சிஎஸ் ரேங்க் தான் போயிருந்தேன். சிஎஸ் ரேங்கில் எனக்கு வாரன்ஸ் லெவல் 2 தான் இருந்துச்சு. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.